நண்பர்களே, நாம் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் பார்க்குற பார்வையிலே நாமளும் அதை பார்த்தா, வழக்கமான பார்வையிலேயே நாம் பார்த்தா, எல்லாரும் பார்க்குற கோணத்திலேயே நாமளும் பார்த்தா, அந்த விஷயத்துக்கு ஒரே அர்த்தம்தான். எல்லாரும் எப்படி அதை புரிஞ்சுக்கிறாங்களோ, அதிலிருந்து எதை எடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நாமளும் புரிஞ்சுக்குவோம், எடுத்துக்குவோம். அதே நேரத்தில் அந்த விஷயத்தை எல்லாரும் பார்க்குற பார்வையிலிருந்து கொஞ்சம் விலகி நாம் இன்னொரு கோணத்தில் பார்த்தா ஒருவேளை அதோட அர்த்தமே மாறி போயிடும். அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற விஷயங்கள், நாம் புரிஞ்சுக்கிற விஷயங்கள் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கும், புதுசாக இருக்கும். அதனால் அந்த விஷயத்திலேயே நமக்கு பல வழிகள் புதுசாக திறந்து கிடைக்கும், பல புது சிந்தனைகள் உருவாகும், நம்முடைய எண்ணங்களை வேறு ஒரு தளத்துக்கு அது கொண்டு போகும். இது எல்லா விஷயத்துக்கும் பொருத்தமானது தான். சினிமாவிலையும் அப்படித்தான். சினிமாவை பார்க்குற விதம், சினிமாவை பார்க்குற கோணம் எல்லாரும் பார்க்குற மாதிரியே இருந்தால், எல்லாரும் படம் பார்க்குறாங்க நானும் பார்த்தேன் அப்படிங்கிற எண்ணத்தில் பார்த்தா எல்லாருக்கும் என்ன புரிஞ்சதோ அதுதான் நமக்கும் புரியும், எல்லாரும் என்ன ரசித்தாங்களோ அதை தான் நாமளும் ரசிப்போம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு எல்லாரும் பார்க்குற கோணத்திலிருந்து கொஞ்சம் விலகி நாம் பார்த்தா, உன்னிப்பாக கவனிச்சா நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக புதுசாக தெரியும். சினிமா மட்டும் இல்லை, சினிமா கலைஞர்கள் பற்றிய விஷயங்கள், சினிமா பின்னணி பற்றிய விஷயங்கள், சினிமாவை பற்றி நாம் பார்த்தது, கேட்டது, படித்தது, இப்படிப்பட்ட பல விஷயங்களும் ஒரு சில மாற்றங்களுடன் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனாலேயே இன்னொரு தளத்திலிருந்து நமக்கு அதை பார்க்கவும் புரிஞ்சுக்கவும் முடியும். நான் பல விஷயங்களை அப்படி தான் பார்த்துருக்கேன். அதனாலேயே என்னுடைய எண்ணங்களிலும் சில மாற்றங்கள் வந்திருக்கு. அப்படி சினிமாவிலையும் சினிமா கலைஞர்களை பற்றியும் சினிமா பின்னணி பற்றியும் நான் பார்த்த சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை நீங்களும் இதே கோணத்தில் அல்லது உங்களுக்குன்னு இன்னொரு கோணத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தா இன்னும் வித்தியாசமான சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.